ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரிதம் தொடர்ச்சி. பிராமண சுவாமிகளுடைய அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு போச்சு. அவர் வெளிப்பட்டுட்டார். வெங்கட்ராமன் வீட்டை விட்டு ஓடி வந்து முழுசா 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. வெங்கட்ராமன் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதும் தாய் அழகம்ம மானாமதுரையிலேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. துடிச்சு போயிட்டா, கதறி அழுதா. நான் என்ன பண்ணுவேன்? நான் சாதாரணமா தான் சொன்னேன். அவன் இப்படி செய்வான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா அண்ணா. பையன் எங்க போயிடுவான்? கையில காசு இருக்கிற வரைக்கும் ஊரை சுத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேருவான் பாருங்கோ அப்படின்னர் உலக அனுபவம் உள்ள ஒரு மகானுபாவர். ஆனா பெத்த மனசு கேக்குமா? எல்லாரையும் விரட்டி அடிச்சா அங்க போய் பாரு, இங்க போய் தேடுன்னு. ஆனா ஒருத்தரும் எதிர்பார்க்கல வெங்கட்ராமன் திருவண்ணாமலையில சன்னியாசியா நிஷ்டையில உட்கார்ந்துருப்பான்னு ஒருத்தரும் எதிர்பார்க்கல. சுந்தரமையர் குடும்பத்துல இப்படி ஒரு சாபம். தலைமுறைக்கு ஒருத்தர் சன்னியாசியா போகணும்னு. 4 தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாதுவுக்கு உபச்சாரம் பண்ண தவறுனதுனால ஏற்பட்ட சாபம். அந்த சாபம் லோகக்ஷேமத்துக்கு அனுகூலமா போச்சு. மகாகுரு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சார். வெங்கட்ராமனை சல்லடை போட்டு தேடினா. ஆள் அட்ரஸ் தெரியல. எல்லாரும் ஓஞ்சு போய் உக்காந்துட்டா. அப்பதான் அந்த சந்தோஷ சமாச்சாரம் வந்து சேர்ந்தது. வெங்கட்ராமன் திருவண்ணாமலையில இருக்கான், சாமியாரா போயிட்டான், எல்லாரும் அவன் கால்ல வந்து விழறாங்கிற சந்தோஷ சமாச்சாரம் வந்து சேர்ந்தது. மானாமதுரை நெல்லையப்பருக்கு தான் இந்த செய்தி வந்தது. அப்பாடா, பெத்தவ வயத்துல பால வார்த்த மாதிரி இருந்தது அழகம்மைக்கு. இருக்காதா பின்ன? ஒரு தாய்க்கு என்ன வேணும்? குழந்தை உசுரோட நல்லபடியா இருந்தா சரி. இந்த தாய் பாசத்துக்கு மிஞ்சி என்ன இருக்கு? அழகம்மைக்கு இருப்பு கொள்ளல. நெல்லையப்பரை உடனே திருவண்ணாமலைக்கு அனுப்பி வச்சார். நெல்லையப்பர் திருவண்ணாமலைக்கு வர்றச்ச பகவான் மாந்தோப்புல இருந்தார். தோட்டக்காரன் சாமி நிஷ்டையில இருக்கு போயான்னுட்டான். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர்ல மானாமதுரை நெல்லையப்பர் தரிசனம் செய்ய விரும்புகிறார்னு எழுதி கொடுத்தார். பேப்பரை பார்த்த பிராமண சுவாமிகள் உள்ளே வரலாம்னு ஜாட காட்டினார். உள்ள போய் பார்த்த நெல்லையப்பர் பிராமண சுவாமிகளோட கோலத்தை பார்த்து நில கொலைஞ்சு போயிட்டார். வெங்கட்ராமனை ஊருக்கு திருப்பி அழைச்சின்னு போறதுக்கு நெல்லையப்பர் செய்த முயற்சி எல்லாம் வீணா போச்சு. பிராமண சுவாமிகள் மௌனம் சாதிச்சார். நெல்லையப்பர் தோத்து போய் ஊர் திரும்பி போனார். அதுக்கப்புறம் தாய் அழகம்மா வந்தா, தாய்ப்பாசம்ங்கிற பீரங்கியோட. அழகம்மா வந்தப்போ பகவான் பவளக்குன்றுல இருந்தார். பவளக்குன்று தவம் பண்றதுக்கு சிறந்த இடம். பிரவாளகிரிநாதர் கோவில், தெளிந்த நீரூற்று, ரம்யமான இடம். தாய் அழகம்மையோட அண்ணா நாகசாமியும் வந்திருந்தா. தாய் அழகம்மா வந்தா. அரும மகனை பார்த்தா. எந்த கோலத்துல? கோவனாண்டியா, பரட்ட தலை, இழைச்சு துரும்பா போன உடம்பு. தரையில பிள்ளை சுருண்டு படுத்துன்னு இருக்கான். பெத்தவ கதறி போயிட்டா. கல்லும் கரையிற மாதிரி கதறி அழுதா. இருக்காதா பின்ன? சொல்றதுக்கே மனசு வேதனைப்படுறது. வீடிருக்க நல்ல விருந்திருக்க இம்மலையில் காடிருக்க உந்தனை நான் காண்பேனோ கண்மணியே. வீடிருக்க நல்ல விருந்திருக்க இம்மலையில் காடிருக்க உந்தனை நான் காண்பேனோ கண்மணியே.
கால்கை நகம் வளர்த்தே காயம் மெழுகடைந்தே, கால்கை நகம் வளர்த்தே காயம் மெழுகடைந்தே, தோலும் எலும்புமாய் தோன்றுவதேன் கண்மணியே. மார்மேலும் தோள் மேலும் மடிமேல் வளர்த்து வெறும் பார்மீது நீ படுக்க பார்ப்பேனோ கண்மணியே. யார் செய்த சோது இங்க நதியாயானிருக்க, ஊர் பிச்சை உண்டிடவும் உன் விதியோ கண்மணியே. வாயை திறவாயோ வார்த்தையொன்று பேசாயோ, வாயை திறவாயோ வார்த்தையொன்று பேசாயோ, தாயை மறந்தாயோ சற்றிரங்காய் கண்மணியே. தாயை மறந்தாயோ, தாயை மறந்தாயோ, தாயை மறந்தாயோ சற்றிரங்காய் கண்மணியே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய.